பாகுபலிக்கு முன்னாடியும் நம்ம பிரபாஸ் வந்து கொஞ்சம் டம்மியாக தான் இருந்தார். பாகுபலிக்கு அப்புறமா வந்து டம்மியாக தான் இருக்கிறாரு. இந்த படம் புதுசாக வந்திருக்கு. சலார். பிருத்திவிராஜ் கேரளாவிலேருந்து, பிரபாஸ் ஆந்திராவிலேருந்து, பிரசாந்த் நீல் டைரக்டரு. அவர் எந்த ஊருன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. என்ன இருந்தாலும் பயங்கரமாக இருக்குதுங்க படம். பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நம்ம வந்து வெளியே வரும்போது ஒரு ஹேங் ஓவரோடு வருவோம். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு லெங்க்த்து, ஒரு 3 மணி நேரம் ஓடிடுது படம். அதுக்கப்புறம் ஒரே துப்பாக்கிகள் ஜாக்கிரதை அப்படின்னு போர்டே வைக்கணும் போல இருக்குது. அந்த லெவலுக்கு வந்து இந்த படத்தில் அவ்வளோ துப்பாக்கிங்க, ஆர்மியெல்லாம் வராங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு படம் அப்படின்னு வேணால் இதை சொல்லலாம். ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தெரியும். தளபதி படத்தில் தேவா யார், உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மாடுலேஷனில் இருக்கும். ஆனால் இதில் வந்து அவன் வரான், அவன் வருவான், அவன் போவான், அவன் ரைட்டில் திரும்புகிறான்ப்பா, அவன் திரும்பிட்டான் அப்படின்ற ஒரு மாடுலேஷன்லலாம் நிறைய இதெல்லாம் போகுது. ஒரே கறி மெக்கானிக்கு, ஒரே கருப்பாக வந்து உடம்பெல்லாம் வந்து அழுக்கு ஒட்டின்னு இருக்குது. அதெல்லாம் அப்படியே வந்து ஃபுல் படத்தையும் எடுத்து வச்சா மக்கள் வந்து அப்படியே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு இத்தனை கோடி, 1000 கோடி இல்லை, ரொம்ப ஓவராக போச்சு. 100 கோடி போட்டு படம் எடுத்தால் 100 கோடி 1000 கோடி வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய பணம் இருக்கிறதுனால இந்த மாதிரி இறக்கிடலாம், இந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறாங்க போல இருக்குது. நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் வந்து அப்படியே பறக்கிறது, ஒரு ஆள் வந்து கோடாலி வச்சு சண்டை போடுறாரு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து லாஜிக்கலாக நம்மளால் ஒத்துக்க முடியாது. அப்போ லாஜிக்கெல்லாம் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துருங்கப்பா, வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க, லாஜிக்கெல்லாம் எடுத்துன்னு வராதிங்க அப்படின்ட்டு நீங்கள் படம் பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் படம். இந்த படம் வந்து பார்த்துட்டு வரும்போது ஐயோ இப்படியெல்லாம் வேண்டாம், இப்படி எடுத்துருக்க வேண்டாப்பா அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த படத்தில் வந்து பிரபாஸ் வந்து அந்த இன்னும் பாகுபலி ஓவர்லேயே தான் இருக்கிறாரு. ஆனால் வந்து ஸ்லோ ஆகிப்போச்சு. கேஜிஎஃப்பில் வர அந்த ஸ்லோ பில்டப், ஒரே பில்டப்பு எப்போ தான்டா இதை பில்டப்பை முடிப்பீங்க, பில்டப்பை முடிச்சு எப்போ தான் ஆக்ஷன் நடக்கும்னு பார்த்தா ஆக்ஷன் வந்து நடுவில் வந்துட்டு போகுது. இந்த பழைய தமிழ் படங்கள்லாம் வந்து காமெடிக்கு வந்து ஸ்கிட் போடுவாங்க, ட்ராக்குன்னுவாங்க, காமெடி ட்ராக்கு. அதுமாதிரி திடீர்னு ஒரு காமெடி வரும், ஒரு சீரியஸ் சீன் நடந்துருக்கும், அதுக்கு நடுவில் பார்த்தா வந்து 2 பேர் காமெடி சொல்லிட்டு போவாங்க. காமெடின்னு அவங்க நினைப்பாங்க, ஆனால் வந்து யாரும் சிரிக்க மாட்டாங்க, அப்படி பார்ப்பாங்க, எதுக்கிட்ட வந்தீங்க நீங்கள் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இதில் ஸ்டண்ட்டெல்லாம் இருக்குது. என்ன இருந்தாலும் அந்த கேமரா ஒர்க்கு அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் அந்த பிஜிஎம்மை மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தா தலைவலி இல்லாமல் இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ரொம்ப ஒரு ஹைப்பு கொடுத்து இவ்வளோ கோடி செலவு பண்ணி இப்படி ஒரு படம் எடுத்து எதுக்குங்க இந்த மாதிரி பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதிபுருஷன் ஒரு படம் வந்தது பிரபாஸ்து. அதுக்கு என்ன பண்ணுறது, அது பார்த்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு ஐயோ நாடா இது இப்படியெல்லாம் இமேஜினேஷன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து உலகத்திலே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல வந்து சொத்து தகராறு இல்லை, பதவிக்காக தகராறு, அப்புறம் எலெக்ஷனு, அப்புறம் வந்து ப்ரெசென்ட் டே காட்டுறாங்க. ப்ரெசென்ட் டேனா அதுவே ஒரு 15 வருஷம் பின்னாடி தான் இருக்குது. அதில் வந்து பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸு, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கடா இருக்குது? அதான் துப்பாக்கி சொன்னேனே, துப்பாக்கி வந்து பயங்கரமான துப்பாக்கிகள் ஜாக்கிரதை, அதுதான் வச்சுருக்கணும் பொழுது. நான் சொல்கிறது எப்படியோ வந்து ஒரு எவ்வளோ பட்ஜெட்டுங்களாம் நான் பார்க்கல. ஸ்ருதி ஹாசன் வேறு வராங்க. அவங்கள வந்து எதுக்கு இதில் வந்து ஸ்ருதி ஹாசன் வந்திருக்காங்கன்னு தெரியல. இவர் ஏன் அவங்கள எடுத்தாருன்னு தெரியல. அவங்க வந்தது அவங்களுக்கு பணம் கிடச்சிருக்கும், ஆனால் வந்து இவர் ஏன் எடுத்தார் பிரசாந்த் நீல்னு தெரியல. எப்படியோ ஒரு படத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இப்போ இந்த படத்தை வந்து நீங்கள் அப்படியே இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் படம். நீங்கள் வந்து லாஜிக்கலாக யோசிச்சு இல்லை கொஞ்சம் இதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹைப் படங்களே வந்து லாஜிக் யோசிக்கக்கூடாது. ஆனாலும் இதில் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. நம்ம தெலுங்கில் வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படங்களில். இப்போ சந்திரமுகியில் கூட ராகவ் லாரன்ஸ் கூட பண்ணார். அந்த மாதிரி லெவலான ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் யார் சொல்லி விடுறாங்கன்னு தெரியல. ஆக்ஷன்னா நம்ம சண்டை செய்கிறது வந்து இப்படியெல்லாம் செய்யலாமா, அப்பா இப்படிலாம் செய்கிறீங்க, எப்படா இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை கேட்க வைக்கும். ஏதோ போய் வந்து கொஞ்சம் நிறைய இருட்டான இடங்கள், கொஞ்சம் நிறைய அழுக்கான உடம்புகள், இது ட்ரெஸ்ஸுகள் இதெல்லாம் பார்த்து, அதாவது மெக்கானிக்கெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருப்பாங்கன்ற மாதிரி, அப்புறம் ஒரு இது நிலக்கரி இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா யார்கிட்டையும் சொன்னீங்கன்னா அதை வந்து ஸ்பாய்லர் அப்படின்றவாங்க.